சென்னையில் பல்வேறு இடங்களில் வைத்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை கரைக்கும் பணி இன்று முதல் நடைபெறுகிறது. வீடுகளில் வைத்து பூஜை செய்யப்பட்ட சிலைகளை கடலில் கரைக்க பொதுமக்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. விநாயகர் சதுர்த்தியொட்டி சென்னை நகர் முழுவதிலும் வைக்கப்பட்டு வழிபட்டு வந்த விநாயகர் சிலைகள் இன்று முதல் 4 நாட்கள் கரைக்கப்படுகின்றன. இந்த விநாயகர் சிலைகள் கரைப்பதற்காக 5 இடங்களை காவல்துறையினர் ஒதுக்கியிருக்கிறார்கள். சென்னை எண்ணூர், திருவொற்றியூர், காசிமேடு மற்றும் பட்டினப்பாக்கம், நீலாங்கரை ஆகிய இடங்களில் இந்த சிலைகளானது கரைக்கப்பட இருக்கின்றன. இதற்காக சுமார் 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஊர்வலம் வரும் இடங்கள், அதே போன்று கரைக்கும் இடங்களில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு தனியாக வைக்கப்பட்டிருந்த சிலைகள், தனியார் அமைப்புகள் உள்ளிட்டவற்றை சார்ந்த 100 சிலைகள் மேல் கரைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கு அடுத்தபடியாக நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அன்றைக்கு இந்து அமைப்புகள் அதிக அளவில் சிலைகளை கரைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட இந்து அமைப்புகளுக்கு நாளை காவல்துறையினர் நேரம் ஒதுக்கி கொடுத்திருக்கின்றனர். இன்று, நாளை, திங்கட்கிழமை மற்றும் புதன்கிழமை ஆகிய 4 நாட்கள் விநாயகர் சிலை கரைப்பானது நடைபெற இருக்கின்றது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குகனுடன் ராஜா.